அரசு போட்டித் தேர்வுகளான டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ போலீஸ், டிஎன்பிசி ஆல் குரூப்ஸ், புதுச்சேரி டயர் 2 ஐசாட் எக்ஸாமினேஷன், ஆர்ஆர்பி என்டிபிசி ஆகிய தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிற மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் லாப நட்டத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். லாப நட்டம் என்பது எந்த இரண்டோடு தொடர்புடையது என்றால் அடக்க விலைக்கும் விற்பனை விலைக்கும் உள்ள தொடர்பு. அடக்க விலைக்கும் விற்பனை விலைக்கும் உள்ள தொடர்பு. அடக்க விலை அதிகமாக இருந்து விற்பனை விலை குறைவாக இருந்தால் உங்களுக்கு நஷ்டம். விற்பனை விலை அதிகமாக இருந்து அடக்க விலை குறைவாக இருந்தால் உங்களுக்கு லாபம். இதிலிருந்து ஒரு 4 அடிப்படையான விஷயத்தை நாம் வச்சுக்கணும். ஒன்று லாபம். லாபம் என்பது விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை, விவி மைனஸ் ஆர்வி, அதான் லாபம். லாப சதவீதம், இதை வச்சா நம்ம லாப சதவீதம் கண்டுபிடிக்க போறோம். லாப சதவீதம் என்பது எவ்வளவு லாபமோ லாபம் டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு 100. அப்ப லாபம்னா என்ன, லாப சதவீதம்னா என்ன, அது மாதிரி நட்டம்னா என்ன, நட்டம் அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை, ஆவி மைனஸ் விவி, நட்டம். நட்ட சதவீதம் எவ்வளவு நட்டமோ நட்டம் டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு 100. லாபமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் அடக்க விலையை அடிப்படையாக வைத்து போட வேண்டும். அப்ப அடக்க விலைக்கும் விற்பனை விலைக்கும் உள்ள தொடர்பு தான் லாப நட்ட கணக்கு. இப்ப வியாபாரத்தில் என்ன நடக்கும், ஒருத்தர் ஒரு பொருளை வாங்குவார், அந்த பொருளை சீர் செய்யறதுக்காக ஒரு செலவு பண்ணுவார், அந்த பொருளை திருப்பி விற்பார். அவர் வாங்கிய விலை, அது சீர் செய்வதற்காக செய்த விலை எல்லாமே அடக்க விலையில் வரும். அது விற்பார், விற்பனை விலையில் வரும். அப்ப அடக்க விலைக்கும் விற்பனை விலைக்கும் உள்ள தொடர்பு. அப்புறம் வியாபாரம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, தள்ளுபடி கொடுப்பாங்க. அதை சிங்கிள் டிஸ்கவுண்ட்டு, ஒரே தள்ளுபடியாக கொடுப்பான். முதல்ல 10% கொடுக்குறேன் சார், அடுத்தது 20% கொடுக்குறேன் சார் அப்படின்னு தொடர் தள்ளுபடிகள் கொடுக்கும், அதுவும் வரும். நம்ம இதில் விற்பனை விலை எது அடக்க விலை என்று கண்டறிய வேண்டும். அப்புறம் லாப நட்டத்தை கனெக்ட் பண்ணி அடக்க விலையை கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்க. ஒருவர் ஒரு பொருளை இவ்வளவுக்கு விற்கிறாரு, அதனால அவருக்கு எவ்வளவு % லாபம் கிடைக்குதுன்னா அடக்க விலை என்ன. ஒரு 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 பொருளை விற்கிறார், அதனால் இவ்வளவு நஷ்டம் ஏற்படுகிறது, அப்ப அடக்க விலை என்ன. அடக்க விலை கேட்கலாம், விற்பனை விலை கேட்கலாம், எல்லாம் இதான் என்னுடைய அடிப்படை. இல்லை ஒருத்தர் ஒரு பொருளை வாங்கும் போது தள்ளுபடிக்கு வாங்குவார், அந்த பொருளை விற்கும் போது தள்ளுபடி இல்லை உண்மையான விலை வச்சு விற்பார். அப்ப அவருக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம் என்று கேட்பான். இல்லை டெக்னிக்கலா நான் ஒரு பொருளை 500 ரூபாய்க்கு விற்கிறது பேரா 600 ரூபாய்க்கு விற்கிறேன், இப்போ 100 ரூபாய் அதிகமாக சேர்த்து விற்கிறேன், அதனால் எனக்கு 20% லாபம் அதிகமாக கிடைக்கிறது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நீ எவ்வளோக்கு விற்கிறீங்க, 500 ரூபாய்க்கு தரீங்க, இப்போ எவ்வளோக்கு விற்கிறீங்க, 600 ரூபாய்க்கு விற்கிறீங்க, அதனுடைய விளைவு என்ன, உங்களுக்கு 20% லாபம் அதிகமாக கிடைக்கிறது. அப்போ 20% என்பதுதான் 100. அப்போ 100% என்பது எவ்வளோன்னு கேட்பான். 100% என்பதுதான் அடக்க விலை. அடக்க விலையை நாம் 100 என்று சிந்தனை செய்து கொண்டால் நமக்கு அந்த கணக்குகளை எளிதாக அணுக முடியும் என்பது ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ நம்ம நேராக வீடியோவுக்கு போகிறோம். இந்த கான்செப்டை எப்படி கேள்வியாக கேட்பாங்க, நாம் எப்படி தெளிவாக பதிலளிப்பது என்பதை பற்றி நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். நேராக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல் கேள்விக்கு போயிடலாம். முதல் கேள்வி பாருங்க. ஏ என்பவர் ஒரு பொருளை ரூபாய் 10,800க்கு வாங்குகிறார். அவர் வாங்குறது தான் அடக்க விலை. அப்போ அடக்க விலை எவ்வளவு, 10,800. அதனை ரூபாய் 15,300க்கு விற்கிறார். அப்ப விற்பனை விலை எவ்வளவு, காஸ்ட் பிரைஸ் இஸ் 10,800. விற்பனை விலை செல்லிங் பிரைஸ் இஸ் 15,300. இப்போ நமக்கு அடக்க விலை அதிகமாக இருக்கா விற்பனை விலை அதிகமாக இருக்கான்னு பார்த்தா விற்பனை விலை அதிகமாக இருக்கிறது. விற்பனை விலை அதிகமாக இருந்தால் நமக்கு லாபம், எவ்வளவு அதிகமாக இருக்கிறது அவ்வளவு லாபம். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா லாபம் தான் கேட்டிருக்காங்க.
லாபம் என்ன எவ்வளவு? அப்ப லாபம் என்பது விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. இங்க விற்பனை எவ்வளவு? 15,300 மைனஸ் அடக்க விலை எவ்வளவு? 10,800. அப்ப 15,300 இருந்து 10,800 கழிக்க வேண்டும். இங்க 0 0 5 4 4,500. 4,500 என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கேள்விக்கு போலாம். ராமு என்பவர் ஒரு சைக்கிளை ரூபாய் 7,500க்கு வாங்குகிறார். வாங்குவதால் அது அடக்க விலை, காஸ்ட் பிரைஸ். அவருடைய அடக்க விலை எவ்வளவு? 7,500. ஸோ 7,500 என்பது அவருடைய காஸ்ட் பிரைஸ். அதனை ரூபாய் 9,000க்கு விற்கிறார். அப்ப செல்லிங் பிரைஸ் என்ன? விற்பனை விலை. விற்பனை விலை ஈக்குவல் டு 9,000. விற்பனை விலை அதிகமா அடக்க விலை அதிகமா? விற்பனை விலை அதிகம். அப்ப லாபமா நட்டமா? லாபம். எவ்வளவு லாபம் பாருங்க. லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. லாபம் வந்து 1,500. 1,500 ரூபாய் என்பது லாபம். ஆனால் அவன் என்ன கேட்கிறான்? லாப சதவீதம் கேட்கிறாங்க. லாப சதவீதத்துக்கு என்ன ஃபார்முலா? அடிப்படையான கேள்விகள். அப்ப லாப சதவீதம் ஈக்குவல் டு லாபம் 1,500 டிவைடட் பை அடக்க விலை 7,500 இன்ட்டு 100. இல்லை நல்லா நாம வச்சுங்க. கெயின் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு கெயின் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. லாப சதவீதம் என்பது லாபம் டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு 100. இங்க 0க்கு 0 0க்கு 0 கேன்சல். 1 15 15 5 15 75 5 20 100. 20% என்பதுதான் லாப சதவிகிதம். 20 என்பது மிக துல்லியமான ஆன்சர். பி என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கேள்விக்கு போலாம். பி என்பவர் ஒரு பொருளை ரூபாய் 7,000க்கு வாங்குகிறார். சரி 7,000. அவரை பொறுத்தவரை அடக்க விலை 7,000. அப்ப அடக்க விலை என்பது 7,000. அதனை ரூபாய் 5,500க்கு விற்கிறார். அப்ப விற்பனை விலை நமக்கு தெரிஞ்சு போச்சு. விற்பனை விலை ஈக்குவல் டு 5,500. இங்க பாருங்க, காஸ்ட் பிரைஸ் அதிகமா இருக்கா செல்லிங் பிரைஸ் அதிகமா இருக்கான்னா காஸ்ட் பிரைஸ் அதிகமா இருக்கு. அதனால நமக்கு நஷ்டம். அப்ப நட்டம். நட்டம் ஈக்குவல் டு அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை. இங்க அடக்க விலை எவ்வளவு? 7,000 மைனஸ் விற்பனை விலை எவ்வளவு? 5,500. அப்ப நட்டம் கண்டுபிடிக்கும் போது 7,000 அதிலிருந்து 1,500 கழிக்கணும். சரி 5,500 கழிக்கணும். அப்ப 1,500 என்பதுதான் நட்டம். ஸோ சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கொஸ்டின் போலாம். சோமு என்பவர் ஒரு பொருளை 1,500க்கு வாங்கி, அப்ப வாங்கினது எவ்வளவு? 1,500. சோமு bought an article for rupees 1,500. so cost price is 1,500. அவர் வாங்கிய விலைதான் அடக்க விலை. அடக்க விலை என்பது 1,500. அதனை ரூபாய் 1,200க்கு விற்கிறார். அப்ப நமக்கு விற்பனை விலை செல்லிங் பிரைஸ் 1,200. அப்ப விற்பனை விலை என்பது 1,200. அடக்க விலை அதிகமா விற்பனை விலை அதிகமா? அடக்க விலை அதிகம். லாபமா நட்டமா? நமக்கு நஷ்டம். ஃபர்ஸ்ட் நட்டம் எவ்வளவு கண்டுபிடிப்போம். அப்ப நட்டம் ஈக்குவல் டு அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை. அடக்க விலை 1,500 மைனஸ் விற்பனை விலை 1,200. ஸோ 300 ரூபாய் என்பது நட்டம். ஆனா அவன் கேட்கறது என்ன கேட்கிறான்? நட்ட சதவீதம் கேட்கிறான். நட்ட சதவீதத்துக்கு என்ன ஃபார்முலா? நட்ட சதவிகிதம் ஈக்குவல் டு நட்டம் டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு 100. நஷ்டம் எவ்வளவு சார்? 300. அடக்க விலை எவ்வளவு சார்? 1,500. என்ன சார் வேணும்? பர்சன்டேஜ் வேணும். இன்ட்டு 100. 2 0க்கு 2 0 கேன்சல். 1 3 3 5 3 15 5 20 100. 20%
நட்டம் என்பது மிக துல்லியமான ஆன்சர். ஸோ டி என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கொஸ்டின் போலாம். ஒரு வியாபாரி ஒரு பொருளை ரூபாய் 1800க்கு விற்கும் போது அவருக்கு 20% லாபம் அடைகிறது எனில் அந்த பொருளின் அடக்க விலை என்னன்னு கேட்குறோம். அடக்க விலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை சொல்லிடுறேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் அடக்க விலை. அடக்க விலை எப்படிப்பட்ட சூழ்நிலை? லாபமான சூழ்நிலை, லாபம். அப்ப விற்பனை விலை கொடுப்பாங்க இன்ட்டு 100 டிவைடட் பை 100 பிளஸ் லாப சதவிகிதம் என்பதுதான் இதற்கான ஃபார்முலா. கொஸ்டின் என்ன? காஸ்ட் பிரைஸ் கேட்குறான். காஸ்ட் பிரைஸ் அடக்க விலை கேட்டால் என்ன கொடுக்கணும்? விற்பனை விலை கொடுக்க வேண்டும். லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை கொடுக்க வேண்டும். இங்கே லாப சதவீதம் கொடுத்துட்டா அதனால பிளஸ், நட்டமான என்ன பண்ண போறேன்? மைனஸ். ஈக்குவல் டு அடக்க விலை கண்டுபிடிக்க போறேன். விற்பனை விலை 1800க்கு ஒரு பொருளை விற்கும் போதுனா 1800ங்கிறது விற்பனை விலை இன்ட்டு 100 காஸ்டன்ட் டிவைடட் பை 20% லாபம் கிடைக்குது. அப்ப 100 பிளஸ் 20, அப்ப 120 என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை கேன்சல் பண்ணுங்க. இதையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்ப 12 I2 12 R2 I2 10 R2 12. இந்த 12 இங்க எடுத்தீங்கன்னா 3 12 36 300 300 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 1500. 1500 என்பதுதான் அதனுடைய அடக்க விலை. ஸோ பி என்பது சரியான ஆன்சர். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அடக்க விலை தெரியாது சார், அடக்க விலையை 100 என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். லாபமாக இருந்தால் கூட்டிக் கொள்ள வேண்டும், நட்டமாக இருந்தால் கழித்துக் கொள்ள வேண்டும். இப்போ லாபம் எவ்வளோ? லாபம் 20. அப்போ 120ன்னு எடுத்துக்கிட்டு 120 பார்ட் என்பது 1800 இருந்தால் 100 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா உங்களுக்கு அடக்க விலை கிடைத்துவிடும். இந்த சைடு போகும்போது என்னவும்? மேலே 100 கீழே 120. 5 20 6 20 6 3 18 300 3 5 15 1500 என்பது நம்மளுடைய அடக்க விலை என்று சொல்லலாம். அடக்க விலையை 100 வச்சுக்கணும், லாபமான கூட்டிக்கணும், நஷ்டமான கழிச்சிடணும். அந்த நஷ்டத்தை வச்சு இவ்வளோன்னா 100 எவ்வளவு, லாபம் இவ்வளோன்னா 100 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா உங்களுக்கு அடக்க விலை கிடைத்துவிடும். இதை பொறுத்தவரை 1500 என்பதுதான் அடக்க விலை. ஏ என்பவர் ஒரு பொருளை ரூபாய் 800க்கு விற்கும்போது அவருக்கு 20% நட்டம் ஏற்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அந்த பொருளுடைய அடக்க விலை கேட்குறாங்க. இது அடக்க விலை, நட்ட சூழ்நிலை. அடக்க விலை கேட்டால் என்ன பண்ணோம்? விற்பனை விலை கொடுத்துருப்பாங்க, விற்பனை விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்ட்டு 100 டிவைடட் பை எவ்வளோ நட்டம்னு கொடுத்துருப்பாங்க, நட்டம்னா கழிக்கணும். 100 மைனஸ் 20% நட்டம். இதை பார்த்தீங்கன்னா விற்பனை விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது 800, 100 கான்ஸ்டன்ட், 100 மைனஸ் 20 என்பது நமக்கு அடக்க விலை கிடைக்க போகிறது. இதை கேன்சல் பண்ணினா 10 10 இன்ட்டு 100 1000. அந்த பொருளின் அடக்க விலை ரூபாய் 1000. இதை நாம் இந்த ஃபார்முலா வச்சு போடுறோம். ஃபார்முலா இல்லாமல் எப்படி போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடக்க விலை என்ன சொன்னேன்? 100. நட்டம்னா என்ன சொன்னேன்? கழிக்கணும். எவ்வளோ % நட்டம்? 20% நட்டம். 100 ரூபாயில் 20 ரூபா போனால் 80 ரூபாய். அப்போ 80 ரூபாய் என்பது எதற்கு சமமானது? 800க்கு சமமானது. நான் நட்டத்துக்கு விட்டதால 80க்கு சமமானது. அடக்க விலை என்ன பண்ணோம்? 100 கண்டுபிடிக்கணும். இது இந்த சைடு போகும்போது ரிஷைபுறாக்கள் 100 டிவைடட் பை 80 கேன்சல் பண்ணிங்கன்னா 10 ஈக்குவல் டு 1000. 1000 என்பது மிக துல்லியமான ஆன்சர். இந்த கான்ஸ்டண்டாக வச்சுக்கோங்க. அடக்க விலை கேட்டால் 100, நட்டமாக இருந்தால் கழிக்கணும், லாபமாக இருந்தால் கூட்டணும். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? விற்பனை விலைக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை வச்சு நம்ம அடக்க விலையை கண்டறிந்து விடலாம். அப்போ 1000 ரூபாய் என்பது மிக துல்லியமான ஆன்சர். நாங்கள் அடுத்த கேள்விக்கு போகலாம்.
ஒரு பொருளின் அடக்க விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடக்க விலை 750 ரூபாய் கொடுத்தாச்சு. அந்த பொருளை 10% நட்டத்துக்கு விற்கிறான். அப்ப நட்ட சதவீதம் கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த பொருளின் விற்பனை விலை என்னன்னு கேட்குறாங்க. இது ஃபார்முலா சொல்கிறேன், அடுத்து ஷார்ட்கட் சொல்கிறேன். விற்பனை விலை லாபமான சூழ்நிலை, நஷ்டமான சூழ்நிலை. இது நஷ்டமான சூழ்நிலை, நட்டம். விற்பனை விலை கேட்டால் அடக்க விலை கொடுப்பாங்க. அடக்க விலை இன்ட்டு 100. லாபமாக இருந்தால் கூட்டணும், நஷ்டமாக இருந்தால் கழிக்கணும். நஷ்டம் மைனஸ் எவ்வளவு? 10% நட்டம் ஏற்படுகிறது, டிவைடட் பை 100. இங்கே அடக்க விலை 750 மைனஸ் பண்ணால் 90/100. இதையும் கேன்சல் பண்ணணும், இதையும் கேன்சல் பண்ணணும். 9 5 45 4 9 7 63 67 675 என்பது ஆன்சர். பி என்பது சரியான ஆன்சர். அதே பாருங்க, ஒன்றுமே இல்லை. பொருளுடைய அடக்க விலை எவ்வளவு? 750 ரூபா. எவ்வளோ நஷ்டம்? 10 ரூபாய் நஷ்டம். நஷ்டம்னா கழிச்சிடணும். இல்லை 10% எவ்வளவு? 75 ரூபா. 75 ரூபாய் கழிச்சா உங்களுக்கு டேரக்ட் ஆன்சர் கிடைச்சிடும். ஈக்குவல் டு இங்கே 5, 10க்கு ஜெய்பார் மிச்சம் 1, இங்கே 8, 8 7 15க்கு 5 ரிமைனிங் 1, இங்கே 6, 675 என்பது மிக துல்லியமான ஆன்சர். அப்போ பி என்பது சரியான ஆன்சர். வாங்க அடுத்த கொஸ்டின் போலாம். ஓர் எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போல 5/4 மடங்கு. இப்போ இதை ஒரே ஒரு டெக்னிக்கல் மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். முதலில் கொடுக்கக்கூடிய 5 என்பது முதலில் என்ன விலை கொடுக்குறாங்களோ அந்த விலையை குறிக்கணும். அப்போ விற்பனை விலை. அந்த 5 என்பது எதை குறிக்கும் என்றால் விற்பனை விலையை குறிக்கும். கீழே இருக்கக்கூடிய 4 எதை குறிக்கும் என்றால் அடக்க விலையை குறிக்கும். இப்போ விற்பனை விலை எவ்வளவு? 5. விற்பனை விலை 5. அடக்க விலை எவ்வளவு? 4. அடக்க விலையானது 4. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா லாப சதவீதம் கேட்குறாங்க. நமக்கு லாபம்னா என்னன்னு தெரியும், லாப சதவீதம் கண்டுபிடிக்க தெரியும். இப்போ எப்படி கேள்வி மாறிவிட்டது என்றால், ஒருவன் 4 ரூபாய்க்கு பொருளை வாங்கி, அது அடக்க விலை, 5 ரூபாய்க்கு பொருளை விற்று விட்டான். அப்போ எவ்வளோ லாபம்? 1 ரூபாய் லாபம். அப்போ 1. லாப சதவீதம் கண்டுபிடிக்க என்ன பண்ணோம்னா லாப சதவிகிதம் ஈக்குவல் டு லாபம் 1 டிவைடட் பை அடக்க விலை எவ்வளவு? 4 ரூபாய். 4 பர்சன்டேஜ்ங்கிறதால இன்ட்டு 100 போடுறோம். ஈக்குவல் டு 25%. 25% என்பது சரியான ஆன்சர். ஸோ பி என்பது சரியான ஆன்சர். இதில் சில டெக்னிக்கலாக நீங்கள் நாம வச்சுங்க. 3/4 அப்படின்னு வந்தாலே 75%. 2/3 அப்படின்னு வந்தாலே 66 2/3%. 1/2 வந்தாலே 50%. 1/3 வந்தாலே 33 1/3%. 1/4 வந்தாலே 25%. 1/8 வந்தாலே 12 1/2% அப்படிங்கிறத நாம் வச்சுக்கலாம். இங்கே பார்த்த உடனே தெரியுது. 4 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான் சார், 5 ரூபாய்க்கு விற்றுருக்கான் சார், 1 ரூபாய் லாபம் சார், 1/4 சார். 1/4 என்றாலே 25%. 25% என்பது லாபம். லாபம் என்பது சரியான ஆன்சர் பி. வாங்க அடுத்த கொஸ்டின் போலாம். 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது சமம் என்பதை பயன்படுத்துவார்கள். சமத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா அடக்க விலையை விற்பனை விலையாக மாற்ற வேண்டும், விற்பனை விலையை அடக்க விலையாக மாற்ற வேண்டும். அடக்க விலை விற்பனை விலையை மாற்றி கூட கொடுப்பாங்க. நீங்கள் எதை கண்டுபிடிக்கணும், எது அடக்க விலை எது விற்பனை விலை. சமம் ஈக்குவல் டு வேல்யூவை வந்து மாற்றி போட வேண்டும். அப்போ என்ன சொல்கிறேன் பாருங்க, 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலை, 16 பொருளுடைய அடக்க விலை 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம். அப்ப 20 விற்பனை விலை.
அடக்க விலையை விற்பனை விலையாக மாற்ற வேண்டும், விற்பனை விலையை அடக்க விலையாக மாற்ற வேண்டும். அப்போ இங்கே வந்து 20 போயிடும், இங்கே வந்து 16 போய் அடக்க விலை என்பது 20, விற்பனை விலை என்பது 16. அடக்க விலை அதிகமாக இருக்கிறது, நமக்கு நஷ்டம். எவ்வளவு நஷ்டம்? 4 ரூபாய் நஷ்டம், 4 பை. நமக்கு ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா, நட்டம் டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு 100. நட்டம் எவ்வளோ சார்? 4. அடக்க விலை 20 இன்ட்டு 100. இதை சுருக்கினா ஒரு நாள் 4, 5 நாள் 20. இதை சிம்பிளை பண்ணினா 20. அதனால் அந்த பொருளினுடைய நட்ட சதவிகிதம் என்னவென்று கேட்டால் 20%. ஏ என்பது மிக துல்லியமான ஆன்சர். இதனுடைய பேசிக் கான்செப்ட் அடக்க விலையை விற்பனை விலையாகவும் விற்பனை விலையை அடக்க விலையாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்புறம் நம்ம நார்மலாக என்ன ஃபார்முலா அதை எப்படி பயன்படுத்தி ஆன்சர் போடலாம். இந்த மாடல் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு பொருளை 1 ரூபாய்க்கு விற்கிறார், நட்டம் ஏற்படுகிறது, லாபம் ஏற்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த பொருளை நட்டம் என்றால் லாபத்துக்கு விற்கணும்னா எவ்வளோ விற்கலாம், இல்லை லாபம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான லாபம்னா எவ்வளோ விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். இது பேசிக்கான கான்செப்டை நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணிக்கலாம். மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் 4275க்கு விற்கிறார். நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? அடக்க விலை 100, நட்டமாக இருந்தால் கழித்து விட வேண்டும், லாபமாக இருந்தால் கூட்டிக் கொள்ள வேண்டும். அதை இங்கே நம்ம பயன்படுத்த போகிறோம். ஒருவர் எவ்வளவுக்கு விற்கிறார்? 4275 விற்கிறார். அவருக்கு 5% நட்டம் ஏற்படுகிறது. 100 ரூபா வரணும், 100 ரூபா வரல, 5% வரல. அப்போ இது எதுக்கு சமம் என்றால் 95 ரூபாய் தான் அவருக்கு வந்திருக்கு. 95 பாட்டு தான் வந்திருக்கு. இது 95 ஈக்குவல் என்றால் 5% லாபம். லாபம்னா கூட்டணும். அப்போ 105 என்பது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே நீங்கள் அடக்க விலையெல்லாம் கண்டுபிடிக்க 100 கண்டுபிடிக்க வேண்டிய டைரெக்டாக எவ்வளோ லாபமோ லாபத்துக்கு போயிடலாம். இதை நீங்கள் ஷார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? சுருக்கும் போது மேலே வந்து 105 வந்துடும், கீழே வந்து 95 வந்துடும். இது அந்த சைடு போயாச்சு. 5ஆவது சிமுலை பண்ண என்ன வரும்? 21, இங்கே 19, இங்கே எத்தனை 19? 2 19 38. 38 போனால் எவ்வளோ இருக்கு? 4 47, 2 19 38, மிச்சம் இருக்கிறது 9 95, 5 19 95 ஆயிடுச்சு. பெருக்க வேண்டியது 225 இன்ட்டு 21 பெருக்கணும். இங்கே 225, இங்கே 450, 5 2 7 4, 4725 என்பது மிக துல்லியமான ஆன்சர். அதாவதுங்க அடக்க விலை 100, 4275க்கு விற்கும் போது 100 ரூபா வரல, நட்டம் 5% ஏற்படுத்தி விட்டது. அதனால் அது 95 பாட்டுக்கு சமமானது. இப்போ அவருக்கு லாபம் எவ்வளவு வேண்டும்? 5% வேண்டும். அப்போ 105, 95 பாட்டுங்கிறது எவ்வளவுன்னா 100 பாட்டுங்கிறது எவ்வளவு? அதனால 4725 என்பது மிக துல்லியமான ஆன்சர். சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். மழைக்காலத்தின் விற்பனையை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் ஒரு மழைச்சட்டியின் விலையை ரூபாய் 1060 901 குறைத்தார் என்றால் அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதம் கேட்குறாங்க. எவ்வளோ சதவீதம் தள்ளுபடி கொடுத்துருக்காருன்னு கேள்வி. இப்போ உண்மையான விலை என்ன? 1060. எவ்வளவா குறைச்சாரு? 901 குறைச்சாரு. அப்போ அவர் வழங்கிய தள்ளுபடி இந்த 2 தொகைக்கும் உள்ள வித்தியாசம் தான் கொடுத்துருப்பார். அங்கே 9 5 1 159 ரூபாய் தள்ளுபடி கொடுத்துருப்பார். எந்த பேஸில்? 1060 ரூபா பேஸில். அப்போ எவ்வளோ தள்ளுபடினா தள்ளுபடி அமௌண்ட்டை மேலே போடுங்க. 159 எதன் அடிப்படையில்? 1060 அடிப்படையில் இன்ட்டு 100 நமக்கு தள்ளுபடியினுடைய சதவீதம் கிடைத்துவிடும். அப்போ இது 0வும் கேன்சல் பண்ணுங்கள். இது மல்டிப்ளை பண்ணும்போது 1590 எதால் டிவைட் பண்ணோம்? 106ஆல் டிவைட் பண்ணோம். ஒரு டைம் 106. மிச்சம் பாருங்க 0, இங்கே 3,
530 ரூபா இருக்கு. அதில் எத்தனை 106 இருக்கு? 5 106, 5 × 100 500, IR 30, 530 இருக்கிறது. 0. வழங்கப்பட்ட தள்ளுபடியின் சதவிகிதம் 56. ஆனால் வழங்கிய தள்ளுபடி சதவீதம் என்னன்னு கேட்குறேன்னா 15% என்பது மிக துல்லியமான ஆன்சர். ஓகேவா? வாங்க அடுத்த கொஸ்டின் போலாம். ஒரு நபர் ஒரு பொருளை ரூபாய் 150க்கு வாங்குகிறார். அவர் வாங்கின பொருளுடைய விலை ரூபாய் 150. இது அவருடைய அடக்க விலை. 150 ரூபா கொடுத்து வாங்கிட்டாரு. இதான அவருடைய அடக்க விலை. அதன் அடக்க விலையில், இந்த அடக்க விலையில் 12%, அப்போ 150ல் 12% கண்டுபிடிக்கணும். 12/100, ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், 2 15 30, மிச்சம் 3, ஒரு 15 15, 15 3 18, டிவைடட் பை 10 போட்டால் இன்னும் 18 ரூபாய். அதனுடைய 12% இதர செலவுக்கு செலவு பண்ணுறாருன்னா 18 கூட்டிக்கணும். அப்போ 168 ரூபாய் அந்த பொருள் வந்து வாங்கி தயார் பண்ணுறதுக்காக செலவு பண்ணியிருக்காரு. 168 ரூபாய் அவருடைய அடக்க விலையாக மாறுகிறது. அவருக்கு 5% லாபம் வேணும். இந்த 168ல் 5% லாபம் வேணும். அப்போ 168ல் 5% என்பது என்ன? 5/100. 5ஆல் பெருக்கி 2 சங்கி புள்ளி வச்சா 5% கிடச்சிடும். 8 40, 4, IR 30, 34, 3, 5, 5 3 8. அப்போ 8 ரூபாய் 40 காசு என்பது தான் 168. 168 எடுத்துங்களா? 10%, 16 ரூபா 80 பைசா. 5% 16ல் பாதி 8, 80 பைசாவில் பாதி 40, 8 40. இந்த 8 ரூபா 40 பைசா அதிகமாக விட்டார்னா அவருக்கு தேவையான 5% லாபம் கிடைத்துவிடும். அப்போ பார்த்தீங்கன்னா 40, 8 8 16க்கு 6 ரிமைனிங் 1, 7 1, 176 ரூபாய் 40 பைசாவுக்கு விட்டார்னா அவர் தேவையான 5% அவருடைய லாபம் கிடைத்துவிடும். ஆனால் சி என்பது சரியான ஆன்சர். அடுத்த கேள்விக்கு போலாங்க. 16% தள்ளுபடியில் ஒரு பொருளுடைய விலை எவ்வளவு? 100 ரூபாய். ஆனால் எவ்வளோ தள்ளுபடி வாங்குறாரு? 16% தள்ளுபடி வாங்குறாரு. அப்போ 16 ரூபாய் கழிச்சிங்கன்னா 84%க்கு வாங்குகிறார். 84% வாங்குகிறார். ரூபாய் 210க்கு வாங்கப்பட்ட ஒரு பொருளுடைய குறித்த விலை. அப்போ 84 பாட்டுங்கிறது 210 இருந்தால் குறித்த விலை என்பது 100. அப்போ 100 பாகுதி என்பது என்ன? ஒரு பொருளுடைய விலை 100, அவர் வாங்கிய தள்ளுபடி வந்து 16%. அப்போ 84% காசை கொடுத்து வாங்கியிருப்பார். அந்த 84% என்பது 210 இருந்தால் குறித்த விலை 100 என்பது என்னன்னு கேட்குறான். இது மேலே கொண்டு போங்க 100, கீழே 84 கொண்டுக்கிட்டு வாங்கோ. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 24 21 21, 4 21 84. இந்த 0 இங்கே கேன்சல் ஆகிடும். இது ஜாயின் பண்ண உடனே இப்போ 4, இதை கேன்சல் பண்ணணும். 250 250 என்பது தான் அந்த பொருளுடைய குறித்த விலை. இதை மாற்றி வரேன். 250 ரூபா எவ்வளோ % தள்ளுபடி? 16% தள்ளுபடி. அப்போ இதில் 16% கண்டுபிடிக்கணும். 250 × 16/100, ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணு. 5 16 80, 8, 2 16 32, 40. இதில் 0 போடுங்கோ. 40 ரூபாய் தள்ளுபடியில் வாங்குகிறார். அப்போ 250 ரூபாயில் 40 ரூபாய் தள்ளுபடி வாங்கியிருப்பாரு. 210 கொடுத்து வாங்கியிருப்பார். அதான் 210 ரூபாய். அப்போ அந்த பொருளுடைய குறித்த விலை 250. 250 என்பது மிக துல்லியமான ஆன்சர். ரூபாய் 70, 70 ரூபாய் 70 பைசா. ஒரு ரூபாய்க்கு எத்தனை பைசா? 100 பைசா. அப்போ 70 ரூபாய்க்கு எத்தனை பைசா? 70 × 100. முதல்ல நம்ம ரூல் அவன் என்ன கேட்குறாங்க? லாப சதவிகிதம். லாப சதவீதத்தில் என்ன பண்ணுவீங்க? லாபத்தை மேலே போடுவீங்க. லாபம் டிவைடட் பை அடக்க விலை × 100. லாபம் எவ்வளவு? 70 பைசா. அடக்க விலை எவ்வளவு? 70 ரூபாய். ஒரு ரூபாய் எத்தனை பைசா? 100 பைசா.
அப்போ 100ஆல் பெருக்கணும்னா 2 ஜீரோ போட்டால் இதுவும் பைசாவாக மாறிவிட்டது, ஒரே வேலையில் மாறி போச்சு. இன்ட்டு லாப சதவீதம் எல்லாம் கேட்குறான். 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிவிடுங்க. இதை கேன்சல் பண்ணினா 1% என்பது தான் அவருடைய லாப சதவிகிதம். ஸோ பி என்பது மிக துல்லியமான ஆன்சர். பி என்பது ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா அடக்க விலை 70 ரூபாய், அவருக்கு கிடைத்த லாபம் 70 பைசா. 70 ரூபாயில் 70 பைசா. அப்போ எல்லாத்தையும் பைசாவாக கன்வெர்ட் பண்ணணும். பைசாவாக கன்வெர்ட் பண்ணும்போது 70 ரூபாங்கிறது 7000 பைசாவாக மாறிவிடும். அதில் 70 பைசா என்பது எத்தனை சதவீதம் என்றால் 1%. 1% என்பது மிக துல்லியமான ஆன்சர். அடுத்த கேள்விக்கு போகலாம். ஒரு கடைக்காரர் ரூபாய் 420க்கு 70 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கி அவர் 70 ரூபாய் 420 ரூபா கொடுத்து 70 கிலோ வாங்கியிருக்கார். இதான் அவருடைய அடக்க விலை. 1 கிலோ 6 ரூபாய் 50 காசு வீதம் விற்கிறார். அது அவருடைய விற்பனை விலை. விற்பனை விலை நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடக்க விலையை நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கான், கண்டுபிடிக்க வைக்கிறான். எவ்வளோ ரூபாய் கொடுத்த? 420 ரூபா கொடுத்த. எத்தனை கிலோ வாங்கின? 70 கிலோ வாங்கின. அப்போ 420 ரூபாயை 70ஆல் அடித்தால் 1 கிலோ எவ்வளவு என்று கிடைக்கும்? 0க்கு 0 கேன்சல். 6 7 42. அந்த உருளைக்கிழங்கினுடைய அடக்க விலை 6 ரூபாய். 1 கிலோ எவ்வளோ விற்கிறாரு? 6 ரூபாய் 50 பைசா விற்கிறாரு. அவருடைய விற்பனை விலை 6 ரூபாய் 50 காசு. அடக்க விலை 6 ரூபாய் சார், விற்பனை விலை 6 ரூபாய் 50 பைசா சார். எவ்வளோ சார் லாபம்? 50 பைசா லாபம். அப்போ 0.50 என்பது லாபம். அடக்க விலை எவ்வளவு? 6 ரூபாய் இன்ட்டு 100. இப்போ பைசா இது எத்தனை பைசா? 50 பைசா. அப்போ 6 ரூபாய், 6 ரூபாயில் எத்தனை பைசா இருக்கும்? 600 பைசா இருக்கும். இன்ட்டு 100ஆல் பெருக்கும்போது 600 பைசா இருக்கும். இங்கே 50 பைசா பை 600 பைசா. 0க்கு 0 கேன்சல். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். ரெண்டையும் பெருக்கலாம். 50 பை 6. 8 6 48. 48 போனால் மிச்சம் 2. அது சுருக்குனா 2 பை 6. அதையும் சுருக்குனா 1 பை 3. 8 1 பை 3 என்பது மிக துல்லியமான ஆன்சர். 8 1 பை 3. சி என்பது மிக சரியான ஆன்சர். இங்கே பாருங்க, முதல்ல அடக்க விலை. அடக்க விலை மறைமுகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 70 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கான், 420 ரூபா வாங்கி கொடுத்துருக்கான். அப்போ 1 கிலோ கண்டுபிடிக்கும் போது அந்த 420 பைசாவை மேலே போட்டு அந்த குவான்டிட்டியை கீழே போட்டிங்கன்னா அது உங்களுடைய ஒரு பொருளுடைய விலை என்னன்னு கிடைச்சிடும். 6 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கான், விற்றது 6 ரூபாய் 50 பைசா விற்றுருக்கான். அப்போ லாபம் எவ்வளவு? 50 பைசா. டிவைடட் பை அடக்க விலை எவ்வளவு? 6 ரூபாய் இன்ட்டு 100 போட்டால் 8 1 பை 3 என்கிற லாப சதவீதம் கிடைக்கும். அப்போ 8 1/3. சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். இப்போ முன்னாடியே இது மாதிரி பார்த்துருக்கோம். இது மாதிரி ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா பின்னங்கள் கொடுக்கப்பட்டால் மேலே இருப்பது முன்னாடி என்ன பொருள் சொல்லியிருக்காங்க அதை குறிக்கும், கீழே இருக்கிறது ரெண்டாவது என்ன பொருள் சொல்லியிருக்காங்களோ அதை குறிக்கும். அப்போ 4 பகுதி என்பது விற்பனை விலையையும் 3 பகுதி என்பது அடக்க விலையையும் குறிக்கிறது. அப்போ நம்ம எழுதிக்கலாம், விற்பனை விலை எவ்வளவு? 4. அடக்க விலை எவ்வளவு? 3. அப்போ எப்படி மாறி போச்சு? 4 ரூபாய்க்கு பொருளை 3 ரூபாய்க்கு பொருளை வாங்கி 4 ரூபாய்க்கு விற்றுருக்கான ஆகிப்போச்சு. அப்போ நமக்கு விற்பனை விலை அதிகமாகிறதா லாபம். எவ்வளவு லாபம்? 1 ரூபாய் லாபம். லாப சதவீதத்துக்கு என்ன பண்ணுவேன்? அடக்க விலையை கீழே போடுவேன். அடக்க விலை எவ்வளவு? 3. 1 பை 3னாலே உங்களுக்கு ஆன்சர் தெரியும். 33 1 பை 3. இல்லை என்றால் இன்ட்டு 100 போட்டு இப்போ நீங்கள் டிவைட் பண்ணலாம். 3 9 மிச்சம் 10 ஆகும். 3 9 1 பை 3 33 1 பை 3 என்பது மிக துல்லியமான ஆன்சர். அப்போ டி என்பது மிக துல்லியமான ஆன்சர். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஃப்ராக்ஷன் கொடுத்துருப்பாங்க. முன்னாடி இருக்கக்கூடிய விற்பனை விலை என்பது மேலே இருக்கக்கூடிய, அதாவது தொகுதி நியூமரேட்டர் தொகுதி வந்து முன்னாடி இருக்கிறத குறிக்கும்.
டினாமினேட்டர் பகுதி அது பின்னால் இருக்கிறத குறிக்கும். 4 ரூபாய்க்கு பொருளை விற்றிருக்கிறான், 3 ரூபாய்க்கு பொருளை வாங்கியிருக்கிறான் என்றால் 1 ரூபாய் அவனுக்கு கிடைச்சிருக்கிற லாபம். அதை பேஸ் பண்ணி 1/3 அடக்க விலை இன்ட்டு 100 உனக்கு தேவையான லாப சதவீதம் கிடைச்சிடும். 33 1/3 என்பது தேவையான லாப சதவீதம் என்பது மிக துல்லியமான ஆன்சர். நாங்கள் அடுத்த கொஸ்டின் போகலாம். ஒரு பொருளை ரூபாய் 832க்கு விற்கும்போது விற்பதால் ஏற்படும் லாபமும் 448க்கு விற்பதால் ஏற்படும் நட்டமும் சமம். இதுக்கு என்ன அர்த்தம்னா அடக்க விலை நடுவில் இருப்பார். இதுவும் இதுவும் சமமாக இருக்க வேண்டும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ஒரு பொருள் வைத்திருக்கிறேன், அந்த பொருளுடைய விலை 100, அதை நான் 200 ரூபாய்க்கு விற்கிறேன். எனக்கு ஏற்படக்கூடிய லாபம் 100. அந்த பொருளை நான் 50 ரூபாய்க்கு விற்கிறேன், எனக்கு ஏற்படக்கூடிய நட்டம் 50 ரூபாய். இதை சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு பொருளை இதை சொல்ல மாட்டேன். ஒரு பொருளை ரூபாய் 200க்கு விற்பதால் ஏற்படக்கூடிய லாபம், அதே பொருளை 50 ரூபாய்க்கு விற்பதால் ஏற்படக்கூடிய லாபத்தின் 2 மடங்காக இருக்கிறதுன்னு இப்படியே கனெக்ட் பண்ணலாம். இப்படி வேற எப்படி சார் கனெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணலாம். பொருளுடைய விலை 400, அதை 500 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ லாபம் எவ்வளவு? 100 ரூபாய். இதே பொருளை 300 ரூபாய்க்கு விற்கிறாரு. இங்கே லாபம் 100 ரூபாய், இந்த 300 ரூபாய்க்கு விற்றா நஷ்டம் 100 ரூபாய். லாபமும் நட்டமும் சமம்னு சொல்லுவாங்க. ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணாலே உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிடும். 500 + 300 800 டிவைடட் பை 2 = 400. இதான் 400. அதே கான்செப்ட் தான் இங்கே. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு பொருளுடைய அடக்க விலை கிடைச்சிடும். லாபமும் நட்டமும் சமங்கிறதால அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். 10க்கு 0 மிச்சம் 1 8 4 12 1280. 2ஆல் டிவைட் பண்ணுறேன் 640. 640 என்பது தான் சரியான ஆன்சர். இப்போ 640 வைங்களேன். இதுக்கும் உள்ள வித்தியாசமும் இதுக்கும் உள்ள வித்தியாசமும் சமமாக இருக்கும். அதனால் 640 என்பது மிக துல்லியமான ஆன்சர். ஒரு வியாபாரி ரூபாய் 20 மதிப்புள்ள ரூபாயை கவனிக்கணும், எத்தனை கிலோன்னு கவனிக்கணும். அதை ரெண்டையும் வச்சு நம்ம அடக்க விலையை கண்டுபிடிக்கணும். முதல்ல எவ்வளோ ரூபாய்? 20 ரூபாய். எத்தனை கிலோ வாங்குறாரு? 26 கிலோ வாங்குறாரு. இது கிலோ. அப்போ 20 × 26 = 520. 520 ரூபாய்க்கு இந்த அரிசியை வாங்கியிருக்காரு. அரிசியுடன் ரூபாய் 36 மதிப்புள்ள, அப்போ 36 ரூபாய் மதிப்புள்ள 30 கிலோ 30 கிலோ. அப்போ 3 36 108 1080 ரூபாய்க்கு இந்த வாங்குறாரு. இந்த ரெண்டையும் சேர்த்தினா 1600 என்பதுதான் அவருடைய அடக்க விலை. ஃபஸ்ட்டு எத்தனை கிலோ வாங்குறாரு? 20 கிலோ. ஒரு கிலோ எவ்வளவு? 26 ரூபாய். அப்போ பில்லிங் எவ்வளோ ஆயிருக்கும்? 520 ரூபாய். 2வது வெரைட்டி எவ்வளோ வாங்குறாரு? 320 ரூபாய். அது ஒரு கிலோ எவ்வளவு? 30 ரூபாய். 1080 ரூபாய். ரெண்டுக்கு சேர்த்து அவர் 1600 ரூபாய் கொடுத்துருக்காரு. இது அவருடைய அடக்க விலை. இப்போ அவர் கையில் எவ்வளோ கிலோ இருக்குது பாருங்க? 56 கிலோ இருக்கிறது. ஃபஸ்ட்டு வெரைட்டியில் 20, 2வது வெரைட்டியில் 36, இரண்டையும் சேர்த்து 56 கிலோ வச்சுருக்காரு. அதை ஒரு கிலோ எவ்வளோக்கு விற்கிறாரு? 30 ரூபாய்க்கு விற்கிறார். அப்போ இது விற்பனை விலையாக மாறுகிறது. அப்போ 0 3 6 18 8 ரிமைனிங் 1 3 5 15 1 16 1680 என்பது விற்பனை விலை. அடக்க விலை எவ்வளவு? 1600. விற்பனை விலை எவ்வளவு? 1680. லாபம் எவ்வளவு? 80 ரூபாய். 80 டிவைடட் பை அடக்க விலை. லாப சதவீதம் கேட்குறாங்க. லாபம் டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு 100. கேன்சல் 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 பண்ணிங்கன்னா 5
5% என்பது மிக சரியான ஆன்சர். ஸோ பி என்பது மிக துல்லியமான ஆன்சர். கான்செப்ட் சொல்கிறேங்க. முதல்ல எத்தனை கிலோ அரிசின்னு எடுக்கணும், எவ்வளோ ரூபான்னு எடுக்கணும். அப்போ ரெண்டும் சேர்ந்து அடக்க விலை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அது எவ்வளோக்கு விற்கிறாரு, விற்பனை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அடக்க விலை அதிகமாக விற்பனை விலை அதிகமானு பார்க்கணும். லாபம் என்றால் விற்பனை விலை அதிகமாக இருக்கும். எவ்வளோ அதிகமாக இருக்கும் மேலே போடுங்க. டிவைடட் பை அடக்க விலை என்று 100 போட்டால் தேவையான சதவீதம் கிடைச்சிடும். அப்போ சரியான ஆன்சர் 5% என்பது மிக துல்லியமான ஆன்சர். ஒரு நபர் ஒரு பொருளின் உண்மையான விலையில், உண்மையான விலை என்பது 100, உண்மையான விலை என்பது 100 இருந்து 10% தள்ளுபடி செய்து ஒரு பொருளை வாங்குகிறார். வாங்க 10% தள்ளுபடி. அப்போ 90 ரூபா கொடுத்து அவர் அந்த பொருளை வாங்குகிறார். அந்த பொருளின் அதன் உண்மையான விலையில், உண்மையான விலை எவ்வளவு? உண்மையான விலை 100. இது தள்ளுபடி செய்து வாங்கிய விலை. இந்த உண்மையான விலையில் 10% அதிகமாக வச்சு விற்கிறாரு. அப்போ 110க்கு விற்கிறார். அவர் செலவு பண்ணது 90 ரூபா, இது அடக்க விலை. அவர் விற்றது 110 ரூபா, இதான் விற்பனை விலை. எனில் அவரின் லாப சதவிகிதம் அப்போ எவ்வளோங்க லாபம்? 20 ரூபாய் லாபம். எவ்வளோங்க அடக்க விலை? 90 × 100. அப்போ 0 0 2 0 1 0 கேன்சல், 1 0 இங்கே போயிடும். இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 2 9 18 மிச்சம் 2 2 9 18 22% மேலே இருக்கு. 22% சம்திங் இருக்கு. அவன் என்ன கேட்குறான்? அவனை கேட்கறதால 20%க்கு அதிகமாக இருக்கிறது என்பது சரியான ஆன்சர். திருப்பி சொல்கிறேன். ஒரு பொருளுடைய உண்மையான விலை 100, தள்ளுபடி செய்து வாங்குவது 10%. அப்போ அந்த பொருளுக்கு அவர் எவ்வளோ கொடுப்பார்? 90 ரூபா கொடுப்பார். அதன் உண்மையான விலை எவ்வளவு? 100. அதன் மீது எவ்வளோ லாபம்? 10% லாபம். அந்த பொருளை எவ்வளவு விற்பாரு? 120. 90 என்பது அடக்க விலை, 110 என்பது விற்பனை விலை. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்தான் லாபம். அது 20% அதிகமாக இருப்பதால் 20% மேல் லாபம் இருக்கிறது என்பது பொருள். இதை பாருங்க. ஒரு வியாபாரி ஒரு பொருளின் விலையை ரூபாய் 400 இருந்து 400 ரூபா வித்துட்டு இருக்காரு. ஒரு பொருளை 380 குறைக்கும் போது 20 ரூபா குறைச்சார். அப்போ அந்த 20 ரூபா குறைச்ச உடனே அதனுடைய விளைவு என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். 20 ரூபா குறைச்சாச்சு, அதனுடைய விளைவு என்ன? 2% நட்டம் கூடுதலாக ஏற்படுகிறது. அப்போ 2% எப்படி நட்டமாச்சு? அந்த பொருளை என்னுடைய விலையை 400 380 குறைத்தாலானது. அப்போ 2% நட்டம் என்பது 20 ரூபாய் என்பது பொருள். புரிஞ்சுதா உங்களுக்கு? எவ்வளோ சார் குறைச்சிருக்காரு? 20 ரூபா குறைச்சிருக்காரு. என்ன சார் ரியாக்ஷன்? 2% நட்டம் அதிகமாக ஏற்படுகிறது. எப்படி நட்டம் ஏற்பட்டது? குறைச்சதால ஏற்பட்டது. அப்போ அந்த குறைச்ச 20 ரூபாய் என்பது தான் 2% என்பது பொருள். அப்போ அவன் என்ன கேட்குறான்? அடக்க விலை. அடக்க விலைன்னா 100ன்றது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 2 சைடு கொண்டு போகும்போது 100 மேலே போங்கோ, 2 கீழே போங்கோ, கேன்சல் பண்ணுங்கோ. 10 × 100 = 1000. 1000 என்பதுதான் அந்த பொருளுடைய உண்மையான அடக்க விலை. அது எதுவுமே இல்லை என்பதால் நமக்கு மேற்கண்ட எதுவும் இல்லை என்பது ஆன்சர். ஓகேவா? வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். இங்கே பாருங்க. குணால் என்பவர் ஒரு சூட்கேஸை சந்தை விலையில் 15% தள்ளுபடின்னு வாங்குகிறார். சந்தை விலை எவ்வளவு? 100. எவ்வளவு தள்ளுபடியில் வாங்குகிறார்? 15 ரூபாய் தள்ளுபடி. அப்போ பொருளை எவ்வளோ வாங்கியிருப்பாரு? 85 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பார். சந்தை விலை 100, பொருளை வாங்கிய விலை 85. அவர் அந்த சூட்கேஸை ரூபாய் 2880 விற்கிறார். அவர் அந்த சூட்கேஸை ரூபாய் 2880க்கு 20% லாபத்தோடு விற்கிறாரு. அப்போ 120 பார்ட்டுங்கிறது இவ்வளோன்னா 100 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா அவர் வாங்கின விலை கிடைக்கும். அவர் வாங்கின விலை இருந்து சந்தை விலைக்கே கண்டுபிடிச்சிடலாம். மொத்தம் 3 ப்ராசஸ். பொருளுடைய விலை 100, 15% தள்ளுபடியில் வாங்கிட்டாரு.
85 ரூபா கொடுத்து வாங்கிட்டார். இது ஒரு கான்செப்ட். இப்போ இந்த பொருளை 2880க்கு விற்கிறதால அவருக்கு 20% லாபம் கிடைக்கிறது. அடக்க விலை 100, 20% லாபம்னா அதோட 20 கூட்டினா 120. அப்போ 100 கண்டுபிடிச்சா அவர் வாங்கிய பொருளுடைய விலை நமக்கு தெரிஞ்சிடும். மேலே 100, கீழே 120. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுங்க. இது 12, 2 12 24, மிச்சம் இருக்கிறது 4 48, 4 12 48. அப்போ 2400 ரூபாய் என்பதுதான் அந்த பொருளுடைய விலை. அவன் என்ன கேட்குறான்னா, அவர் அந்த சூட்கேஸை எந்த விலைக்கு வாங்கினார்? 2400 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அவர் சூட்கேஸை எவ்வளோ வாங்கியிருக்காரு? 2400க்கு 440 ரூபாய்க்கு, 2400 ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பார். எவ்வளோ வாங்கியிருப்பாரு? 2400 என்பது மிக துல்லியமான ஆன்சர். ஓகே, அடுத்து போலாமா? கோமல் ஒரு பொருளை 25% தள்ளுபடியுடன் வாங்குகிறார். ஒரு பொருளுடைய விலை 100 ரூபாய், அதில் 25% தள்ளுபடி பண்ணி வாங்குறாருன்னா 25% தள்ளுபடி பண்ணி வாங்கியாச்சு. அப்போ 75 ரூபாய் கொடுத்து அந்த பொருளை அவர் வாங்கியிருப்பார். அவர் 25% லாபம் பெற உண்மையான விலையில், இதான் உண்மையான விலையில், இதில் அவருக்கு 25% லாபம் வேணும். வாங்கிய விலையில் இல்லை, உண்மையான விலையில் 25% வேணும்னா 125 ரூபாய்க்கு விற்கணும். அவர் 25% தள்ளுபடி வாங்கி 75 ரூபா வாங்கியிருக்காரு. அப்போ 75 ரூபாய் என்பது அடக்க விலையாகவும் 125 அவர் விற்கணும், அது விற்பனை விலையாகவும் இருக்கிறது என்றால் எத்தனை சதவீதம் அதிகமான விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும்? இதை விட எத்தனை % அதிகம்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இது எவ்வளவு? 75. இதை விட எவ்வளோ அதிகமாக இருக்க வேண்டும்? 50 அதிகமாக இருக்கு. இதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் 50 அதிகமாக இருக்கும். 50 × 100. இதை கேன்சல் பண்ணுங்க. 2 25, 3 25. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2/3 என்றாலே 66, 6.1/3 போடுவாங்க, 2/3 போடுவாங்கன்னா 66.67 போடுவாங்க. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 200 / 3 ஈக்குவல் டு 6 3 18, 6 3 18 .67. டி என்பது மிக துல்லியமான ஆன்சர். ஓகே, தருண் என்பவர் ஒரு பொருளின் விலையில் 30% தள்ளுபடியில் வாங்குகிறார். உண்மையான விலை 100. எவ்வளவு சதவீதம் தள்ளுபடி? 30% தள்ளுபடி. அப்போ எவ்வளோ வாங்கியிருப்பாரு? 70 ரூபா வாங்கியிருப்பாரு. உண்மையான விலை 100, வாங்கிய விலை 70. அவர் அதனை 8750க்கு விற்கிறார். 8750க்கு விற்கிறார். விற்கும்போது அவர் வாங்கிய விலையில் 20% லாபம், 25% லாபம் கிடைக்குது. இதான் வாங்கிய விலை. இதில் 25% லாபம் கிடைக்குது. அப்போ 25/100 × 70. அப்போ 70 ரூபாய் வாங்கிய விலை. இதில் 25%ங்கிறது கேன்சல் பண்ணுங்க. 1/4. இதை 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 நாள் 4, மிச்சம் 3, 30, 7 நாள் 28. அப்போ 17.5 கிடைக்குது. இது வாங்கினது 70, லாபம் வந்து 17.50. அந்த ரெண்டும் சேர்ந்தது தான் 8750. இதுக்கு இன்னும் சொல்ல போனோம்னா ரெண்டையும் கூட்டினா 87.5 என்பது 8750ஆக இருந்தால் 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதான் விஷயம். மேலே 100, கீழே 87.5. இங்கே 0 இருந்தால் எத்தனை புள்ளி இருக்கோ அத்தனை 0 மேலே சேர்க்கணும். சேர்த்தாச்சு. இங்கே புள்ளி கேன்சல் ஆகிடுச்சு. இதையும் சுருக்கணும். 10, ரெண்டையும் பெருக்கினா 10,000. 10,000 என்பது மிக துல்லியமான ஆன்சர். ஸோ ஏ என்பது சரியான ஆன்சர். இப்போ சொல்கிறேன் பாருங்க. ஷார்ட்டா பொருளுடைய விலை 10,000. எவ்வளோ தள்ளுபடி? 30%. 10,000ல் 30% எவ்வளோ? 3000 தள்ளுபடி பண்ணி வாங்கிச்சு. அப்போ எவ்வளோ வாங்கியிருப்பாரு? 7000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 7000ல் எவ்வளோ லாபம் சேர்த்து விற்கிறாரு? 25%. 4ல் பாதி லாபம் விற்கிறாரு. அப்போ 7000ல் பாதி எவ்வளவு? 3500. 3500ல் பாதி எவ்வளவு? 1750.
அப்போ 7000தோட 1750 விற்றா 8750 ரூபாய்க்கு விற்கிறார். அதனால் அவருக்கு லாபம் கிடைக்கும் போது அந்த பொருளினுடைய அடக்க விலை என்று பார்த்தால் 10,000. 10,000 என்பது மிக துல்லியமான ஆன்சர். இதே போல் ஒவ்வொரு பாடவாரியாக உங்களுக்கு நாங்கள் வீடியோ வழங்க இருக்கிறோம். இதை பார்த்து திரும்பி பார்த்து கான்செப்டை நன்றாக கவனித்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.